ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ ஷோ. இந்த ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் கேம் தோத்துருக்காங்க. கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் அவங்க மோத போறாங்க ஈடன் கார்டன்ஸ்ல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸ், இது ட்ரெண்ட் செட் ஆகிற மாதிரி இருக்கு பிடாக். டாஸ் வின் போலிங் வின்னு, டாஸ் வின் போலிங் வின்னு, இந்த ட்ரெண்ட் செட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த கேம்ல கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் என்ன காம்பினேஷன் ஆட போறாங்க? ரெண்டு பேருமே தோத்துருக்காங்க. தே ஆர் டெஸ்பரேட் ஃபார் அ வின். ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பா வின் பண்ண போறாங்க இந்த கேம்ல. என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறாங்க கேம்? கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11, ஓப்பனிங் தாட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப கரெக்டா ஷார்ப்பா சொன்னீங்க. இந்த மாதிரி சோஃபார் தட் இஸ் ஹவ் த ட்ரெண்ட் ஹஸ் கான். வின் த டாஸ், போல் ஃபர்ஸ்ட் அண்ட் சேஸ் இட் டவுன்னு. எக்ஸப்ட் இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல அவங்க ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பயங்கரமா இன்னும் பைலப் பண்ணியிருப்பாங்க ஸ்கோரு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அந்த மைண்ட் செட்ல போகக்கூடாது. ஓகே, சோஃபார் இட் ஹஸ் கான் லைக் தட். பட் நான் ஐ வில் ஆல்வேஸ் சே see how things have gone. இப்போ நீங்க கேட்டதுக்கு கரெக்டா பதில் வருது. ஐபிஎல் 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட். அந்த ஒரு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்கோர் 200+ அகைன்ஸ்ட் கேகேஆர். மழை வந்துருச்சு, ஓகே, மேட்ச் நடக்கல. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் கான். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 198, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 186, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஸ் 208. இது இன்னும் எப்படின்னா, இந்த பேக் ஃபுட் போயிட்டு ஒரு பஞ்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்படி திரும்பறதுக்குள்ள பவுண்டரி போயிடும். லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, உங்களுக்கு பறக்கும். உங்களுக்கு பாலை நீங்க துரத்தவே முடியாது. 3 ஓடவே முடியாது. 2 ஓடுறதே பெரிய விஷயம், 3 ஓடவே முடியாது. பவுண்டரி போயிட்டே இருக்கும், உங்களுக்கு நிறுத்தவே முடியாது பவுண்டரிய. உங்களுக்கு அந்த 208 வரணும்னா இப்ப இங்கேயே எப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தானோ, தட் இஸ் 7 to 10. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அடிக்கணும், 60-65 வந்துடணும். அந்த 7 to 10ல தான் நிறைய டீம் என்ன ஆகும், அப்படியே இந்த ஆக்சலரேஷனை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு 2 விக்கெட் விட்டுருவாங்க அந்த 7 to 10ல. அந்த விட்டு அந்த மொமெண்டம் போயிடும். அதுக்கப்புறம் 11 to 15 பிடிக்கணும்னு பார்ப்பாங்க, அதுக்குள்ள அப்படியே கடுபட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 60லேருந்து 65, செகண்ட் ஃபேஸ்ல ஒரு 28லேருந்து ஒரு 33. ஸோ அதை டேக்ஸ் யூ டு 90 to 95. அதுக்கப்புறம் உங்களுக்கு மூணாவது ஃபேஸ்லயே ஒரு மினிமம் 50 ரன் வந்துடணும், 11 to 15. தட் இஸ் வெரி செட் அப் தி மொமெண்டம் ஃபேஸ் ஃபார் த லான்ச் ஃபேஸ். கடைசியில் 65 ரன் கூட மினிமம் வந்துடும் உங்களுக்கு. அந்த இது லாஜிக் வில் டேக் யூ பிட்வீன் 205 to 210. நிறைய பேர் தான் கேட்பாங்க, அது போருமான்னு கேட்பாங்க. போருமான்னு நீங்க கேட்டீங்கன்னா it is a very difficult question to answer. In my opinion, in any ground when you score more than 200, when you bowl well, you always have a chance. You always have a chance. ஒரு விக்கெட் 2 விக்கெட் அங்க எடுத்தீங்கன்னா மொமெண்டம் அப்படியே கட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த தியரி ஆக்சுவலி, டு பி ஹானஸ்ட் வித் யூ. அதுக்கப்புறம் இப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீமர்ஸோட எக்கானமி 10.24, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.76. ஓகே, உங்களுக்கு ஒண்ணு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் வில் கம் தேர் அண்ட் டூ தி கண்டெய்னிங் ஜாப். இங்கேயும் பெருசா விக்கெட், ஃபாஸ்ட் பாலர்ஸ் அடி விழுந்துனே இருக்கும் இங்க. அன்பார்ச்சுனேட்லி அது நீங்களும் பார்த்திருப்பீங்க, T20 வேர்ல்ட் கப்லயும் பார்த்திருப்பீங்க. கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு என்ன பெருசா சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். ஏன்னா அனுகூல் ராய் ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏபிள் பேட்ஸ்மேன், பிரில்லியன்ட் ஃபீல்டர், பட் இஸ் பிரைமரி ஸ்கில் இஸ் பவுலர். ஓகே, அவருடைய ரிசோர்சஸ் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 50% நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா யூஆர் வேஸ்டிங் எ ரிசோர்ஸ். இஸ் காட் அ ட்ரெமெண்டஸ் டொமஸ்டிக் சீசன் அப்படின்றதுனால இப்போ இவங்களோட பிளேயிங் லெவன் they are going to continue with that batting order which did very well for them against Mumbai in the losing cast. Finn Allen, Ajinkya Rahane, Cameron Green, Ankrish Raghuvanshi, Rinku Singh, Ramandeep Singh, Sunil Narine, Karthik Tyagi, Varun Chakravarti, Vaibhav Arora and Blessing Musarabani. அவங்க எதையும் மாற்ற மாட்டாங்க. இவங்க எப்படி யோசிக்கணும் அப்படிங்க பாருங்க. உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அக்ரீட், அக்செப்டட். அன்பார்ச்சுனேட்லி தே ஹேட் a bad day. ஆல் கிளாஸ் ஆபரேட்டர்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாட்லாம் போடுறாங்க, கடைசி 6 மேட்ச் வருண் சக்கரவர்த்தி T20ல வேர்ல்ட் கப்லயும் இங்கேயும் எல்லா மேட்சும் 4 ஓவர் 48, 4 ஓவர் 61. தட் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் அது நடக்கும். இவங்க 2 பேரை தாண்டி
நீங்க வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் ஆடுறதுக்கு பல்ல நான் என்ன யோசிப்பேன், இம்பாக்ட்ஸ்ல ஐ வுட் ட்ரை அண்ட் கெட் த வெரைட்டி ஆஃப் சௌரப் தூபே. வேற எதுவும் ஒருமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் அனுகுல் ராய், ஐ எம் ஃபேன் ஆஃப் அனுகுல் ராய். பட் இஃப் யூ ஃபீல் away from Sunil Narine and Varun Chakravarti, what chances of bowling? I will try and bring in a variety in pace bowling. ஏன்னா pace bowling சமாடி வாங்கினாங்க honestly speaking. I will continue with Karthik Tyagi for one more game. அவ்வளோ மோசமா போடல அவரு. This is what I feel their playing 11 will be. விக்கி, நீங்க ஏதாவது சேஞ்ச் ஆகும், எதை யாரையாவது எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கார்த்திக் தியாகி பதிலா சௌரப் துபே எடுத்துட்டு வருவாங்களோன்னு தோணுது. மேபி கார்த்திக் தியாகியை வேணா கூட இம்பாக்ட்ல வச்சுக்கிட்டு சப்போஸ் இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணலாம். பட் சி பிடாக், இவங்க வந்து தே ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் தேர் bowling. போத் தீஸ் டீம்ஸ் ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் தேர் bowling. அன்பார்ச்சுனேட்லி தே ஹவ் லாஸ்ட் ஸ்கோரிங் அபவ் 200 ரெண்டு டீமுமே. ஸோ அதனால அந்த இம்பாக்ட் இந்த போலிங் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் லோவா இருக்கும். ஏன்னா 200 ரன் கொடுக்கறது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். 200 ரன் அடிக்கிறதுல வந்து அடுத்த மேட்ச் கான்ஃபிடென்ட்டா பேட்ஸ்மேன் போய் அடிப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. பட் போலர்ஸ் இல்லப்பா இந்த கேம் 200 ரன் கன்சீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் கேம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வந்து நாங்க டிஃபெண்ட் பண்ணிடுவோம் 180 அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அந்த போலிங் யூனிட்டே வந்து டென்ட் எடுக்கும். ஸோ அதனால ஐ திங்க் தே வில் ஸ்ட்ரென்தன் தேர் போலிங். நீங்க சொன்னா 11 வந்து 100% இந்த they won't make any changes. KKR ஹோம் கிரவுண்ட் வேற, கண்டிப்பா விக்கெட் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தையும் வந்து வச்சு வருவாங்க. இந்த 11 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு யூகம் தான். பட் ஆனா திருப்பி நல்லா தானே பண்ணிருக்கோம். 220 நெக்ஸ்ட் கேம் டிஃபெண்ட் பண்ணலாம், 200 அடிச்சா நம்ம டிஃபெண்ட் பண்ணலான்னு இதே போலிங் லைனை போட கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. நீங்க சொன்ன மாதிரி நானுமே அதான் ஃபீல் பண்றேன் பிடாக். வருண் சக்கரவர்த்தி சும்மா வந்து 4 overs 40 4 overs 44 கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லா வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா T20ல எல்லாருமே அடி வாங்குறாங்க. ஒரு சீசன் ஃபுல்லா பும்ரா அடி வாங்கினாரு, அதுக்குன்னு பும்ரா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? முடியாது. இவர் வந்து நாட் ஈவன் சீசன் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஓவர்ஸ் அடி வாங்கவே இல்லை. அவர் ஒரு கேம் அடி வாங்கினாரு, ஒரு கேம் திருப்பி கம்பேக் பண்றாரு, திருப்பி ஒரு கேம் அடி வாங்குறாரு. இந்த கேம் டெஃபினெட்லி கம்பேக் பண்ணுவாரு பிகாஸ் ஹி நோஸ் திஸ் பேக் யார்டு. செமையா போட்டிருக்காரு இந்த வருஷம். ஸோ அதனால ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த்ல போவாங்க. இந்த 11 ஓகே. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் ஹேஸ் a lot of things to do. நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க என்ன மாதிரி 11 ஆடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் என்னோட தாட்ஸை சொல்றேன். யூ ப்ளீஸ் ஆட் ஆன் வித் தட் மேக் சென்ஸ். பேட்டிங்ல பெருசா வந்துட்டு ஈவன் தோ தே ஸ்டட்டர்ட் அண்ட் தே காட் டு 200, தே பேட்டிங் இன் மை ஒப்பீனியன் லுக்ஸ் வெரி குட் அண்ட் த்ரெட்டனிங். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போலிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஒழிய. ஸோ தே வில் கோ வித் அபிஷேக், Travis Head, Ishan Kishan, Henrik Klaasen, Nitish Shetty, Aniket Verma, Salil Arora, Bryden Cards will definitely play. They will retain Harsh Dubey. They will only retain one of Harshal Patel or Jaydev Unadkat. They will retain Ishan Malinga, and their impact sub has to be one of Jishan Ansari or Shivam Kumar. ஏன்னா போன கேம்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபாஸ்ட் போலிங்கும் த்ரெட்டனிங்கா இல்லை. ஸ்பின்னர்ஸ் ஒரே ஒரு ஸ்பின் தான். அவர் ஒரு டிஃபென்சிவ் நல்ல ஸ்பின்னர். ஏன்னா லியம் லிவிங்ஸ்டோன் ஆடி இருந்தாருன்னா லியம் லிவிங்ஸ்டோன் கிவ்ஸ் தட் வெரைட்டி டு போல். இப்போ அதுவுமே இல்லைங்கும் போது இப்போ நான் அதுதான் சொல்றேன். நல்ல பிளாசிட் ட்ராக்ல ஜெய்தேவ் உனத்கட்டு, ஹர்ஷல் பட்டேல் ரெண்டு பேரும் ஆட முடியாது. ஓகே, ஆட முடியாது. பால் நிக்குதுன்னா ஓகே. ஏன்னா ரெண்டு பேருமே பிரிடாமினன்ட் ஸ்லோ அண்ட் டெலிவரி போலர்ஸுங்கும் போது இந்த பிச்சிலேயே உங்களுக்கு என்ன தேவை? யூ வாண்ட் சம்மன் டு போல் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் அட் த விக்கெட்ஸ் அப்படிங்கும் போது பிரைடன் கார்ஸ் வில் கிவ் த டைமென்ஷன். பிரைடன் கார்ஸ் இஸ் ஏபிள் பேட்ஸ்மேன். வந்து டப்பு டிமெண்ட் 2-3 6 அடிச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரே ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரோட நீங்க போக முடியாது. இப்போ ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி மேட் அ லாட் ஆஃப் இம்பாக்ட் ஃபார் KKR doing well in the season which they won அப்படிங்கும்போது there is no way they can go with a one dimensional fast bowling attack. ஸோ நான் அதை தான் பண்ணுவேன். பெயினுக்கு பதிலா பிரைடன் கார்ஸை கொண்டு வருவேன். இஷான் மலிங்காவை ரீட்டைன் பண்ண அவங்க தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க போன மேட்ச். ஸோ இவரை வந்துட்டு கண்டிப்பா நான் வந்துட்டு ஐ வில் வார்ம் த பெஞ்ச். யாரு ஜெய்தேவ் உனத்கட்ட நான் வார்ம் த பெஞ்ச். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மை இம்பாக்ட் சப் வில் பி அன்சாரி ஆர் சிவாம் குமார். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இப்போ வந்து கேகேஆரோட பேட்டிங்ல என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லி ரைட் டாமினன்ட். எல்லாமே ரைட் தான் டாமினன்ட். ஒரு அவே கோயிங் ஸ்பின்னர் 100% தேவை. நான் என்ன பண்ணுவேன்னா ஜீஷான் அன்சாரியை 11லயே போட்டுருவேன். 11லயே போட்டுட்டு ஒருவேளை சப்போஸ் ஃபர்ஸ்ட் போலிங் போறோம்னா ஒரு 11ல போட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் யாரு வேணுமோ நம்ம வந்து யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அனிகேத் வர்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க சலீல் அரோராவை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பின் டாமினேட்டா போனோம். அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு 2 ஓவர் போடணும் கண்டிப்பா. ஏன்னா ஆல் ரைட் ஹேண்டர்ஸ் இஷான் கிஷன் வந்து அபிஷேக் சர்மா ஒரு ஆப்ஷனா யோசிக்கணும்.
ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாங்கன்னா டெஃபினட்டா போடணும். செகண்ட் போலிங் போடும்போது எப்ப தேவையோ ஒரு விக்கெட் விழுந்த உடனே ஒரு ஓவர் தள்ளணும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நிறைய ஐபிஎல் நம்ம பார்த்திருக்கோம். குட் கேப்டன்ஸ், அதுவும் நான் மறந்துட வேணாம், கேகேஆருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் அவர். ஆனா ஒரு ஸ்லைட் இன்ஜுரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அவர் ஐ திங்க் இஸ் கோயிங் டு டர்ன் அப். அதை பத்தி எந்த நியூஸுமே இல்லை இது வரைக்கும். பட் ஸ்டில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து டெஃபினட்டா எடுத்துட்டு வருவாரு. இவங்களுக்கு அகெயின்ஸ்டா, எஸ்ஆர்சிக்கு அகேன்ஸ்டா ஹி நோஸ் ஹவு டு மேனேஜ் திஸ் டீம். ஒரு டீசென்ட் போலிங் லைனப் வச்சிருந்தாலும் அழகா அந்த ட்ரூப்ஸை மேனேஜ் பண்ணுவாரு. கன் போலர் இன் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. எஸ்ஆர்எச் ஹேஸ் டு கெட் தேர் பிளேயிங் 11 ரைட். நீங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டா பிரைடன் கார்ஸ் உள்ள வரணும். ஒருவேளை சிவம் மாவி கூட உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க யோசிப்பாங்களா பீடா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? போலிங்ல வந்து கம்ப்ளீட்டா இந்த பேக்கை ஷஃபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களா? ஹர்ஷல் பட்டேல், இஷான் மலிங்கா, பிரைடன் கார்ஸ் கண்டிப்பா ஆட போறாங்க 3 பேரு. ஜெயதேவ் உனட்கட்டுக்கு போல சிவம் மாவிய 11ல போட்டு இம்பாக்டா ஜீஷான் அன்சாரியை வேணா வச்சுக்கலாம்னு நினைப்பாங்களா? அதாவது உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க முதல்ல கொடுத்த ஆப்ஷன் would have been much better way to keep Salil Arora in the impact of list and playing Jeesan Ansari. Braden Cast is bowled, Braden Cast can bowl 140. இஷான் மலிங்கா ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது, ஓகே, 120 எல்லாம் கிடையாது. இஷான் மலிங்கா அவர் வந்து ஆல் ஃபேஸ் போலரு. அதுக்கப்புறம் தென் யூ காட் தி சர்வீசஸ் ஆஃப் ஹர்ஷல் பட்டேலுங்கும் போது ஐ டோன்ட் சி தம் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் தேர் பேஸ் போலிங் மோர், ஓகே, rather than that they would. இன்னொன்னும் தெரிஞ்சுக்கோங்க, they were 3 wickets down early on 40 for 3ல இருந்து இஷான் கிஷன் ரெஸ்கியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் பேட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது. 200 விக்கெட் வேகமா விழுந்திருந்ததுன்னா அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே வந்துட்டு எப்படி கொலாப்ஸ் ஆனாங்களோ அந்த மாதிரி இவங்க கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க. அந்த கொலாப்ஸ் நடக்கல. ஃபைனலி 200 போது சந்தோஷப்படுறீங்க போது ஐ ஃபீல் திஸ் 3 ஃபாஸ்ட் bowlers இஸ் எனஃப் வித் ஜீஷான் அன்சாரி அண்ட் என்ன சொல்றது ஹர்ஷ் துபே, which is going to give them a dimension with நிதிஷ் ரெட்டி who open the bowling போது I don't see another fast bowler coming in. That is my thoughts. அதுக்கு தான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். நிதிஷ்குமார் ரெட்டியை யூ கேனாட் ஓப்பன் த போலிங் சொல்றேன். ஸோ இப்போ டாஸ் பண்ணி போலிங் போறீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை ஓப்பன் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. அந்த இடத்துல தான் சிவம் மாவி மாதிரி ஒரு ஆளு த்ரூ அவுட் இஸ் லைஃப், த்ரூ அவுட் இஸ் ஐபிஎல் கரியர், அவரோட டொமஸ்டிக் கரியர் எல்லாத்துலயுமே வந்து இன்டர்நேஷனல் கரியரும் சேர்த்து எல்லாத்துலயுமே வந்து நியூ பால்ல எக்ஸ்பர்டீஸ் வந்து ஜாஸ்தி. அவருக்கு நியூ பால்ல போடுற எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. லெஃப்ட் வந்தா உள்ள இப்படி தள்ளுவாரு, ரைட் வந்தா வெளியில போறதுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கு, உள்ள எடுத்துட்டு வருவார் பால. இவங்க நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, பால் கம்மிங் இன் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை அந்த ஆப்ஷனை யோசிச்சு சிவமாவி வில் கிவ் மீ தட் பவர் பிளே போலிங் குஷன் அதை ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதுனாலதான் கேட்டேன். வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா they have to replace him with இஷான் மலிங்கா. ஸ்பின்னரை நீங்க இங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க, ஓகே. இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 4 ஃபாரினர் ஆடியே ஆகணும்னு போக கூடாது. You have to see what is the best combination when you make a point which is a valid point that has to suit well. இங்கே நீங்க ஓகே நான் அப்படி யோசிக்கிறேன், சிவமாவி இது மாதிரி மலிங்காவையும் ஆடுறேன், நிதிஷ் ரெட்டியும் ஆடுறேன், இவரையும் ஆடுறேன், பிரைடன் கார்ஸையும் ஆடுறேன், ஹர்ஷல் பட்டேலையும் ஆடுறேன், 5 ஃபாஸ்ட் பாலர் எடுத்துன்னு போயிட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்க அவங்களுக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் யூ கோயிங் டு ஒன்லி பிளே ஹர்ஷ் தூபே அப்படின்னா மருந்துக்கு கூட வேற யாராலையும் வந்து கையை கூட சுத்த முடியாது. ஸ்பின் அம்மாடி வாங்கிடுவாங்க. So if you feel that okay Shivam Mavi can do a better job than Ishan Malinga, he has to replace Ishan Malinga. You cannot disturb the second spinner. Hope you agree with what I'm saying. Correct. இல்ல பட் ஆனா அதான் அவங்க பவர் பிளேல they have to make sure the 6 overs is not too costly for them. ஏன்னா எக்ஸ்பெக்டட் குட் bowling யூனிட் எம்ஐக்கு அகைன்ஸ்டாவே ஒரு டேமேஜ் பண்ணாங்க கேகேஆர். நம்ம பார்த்தோம், பயங்கரமா ஆனாங்க பவர் பிளேல, கேமையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணாங்க. எம்ஐ கிட்ட இருந்து கேம் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சீட் கோட் வச்சிருக்காங்க பும்ரா, அதனால அவங்க திரும்பி கேமுக்குள்ள வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி தான் யோசிச்சேன். பிளேயிங் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் பிடாக். வின் ஃபேக்டர் வந்து என்ன, இந்த கிரவுண்ட்ல வின் ஃபேக்டர் என்ன, யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? எட்ஜ் கொடுக்கறதுலாம் பெரிய தலைவலியா இருக்கு. தெரியாதனமா 60-40 சிஎஸ்கேக்கு எட்ஜ் கொடுத்துட்டு போட்டு முதுவலி வர அளவுக்கு அடிக்கிறாங்க. நான் இப்படிலாம் எங்க யாருமே நினைக்கல 120 ரன் அவுட் ஆவாங்கன்னு. கமெண்ட் பண்ண நீங்களே சொல்லுங்க, 120 ரன் அவங்க அவுட் ஆவாங்கன்னு நினைச்சு நம்ம இந்த பேட்டிங் சொன்னா நான் நல்லா பேட்டிங் ஆடுவாங்க அதனால இந்த போலிங்கை வச்சு தப்பிக்க முடியும்ன்றதுக்காக நான் அப்படி கொடுத்தேனே தவிர இப்படி பேட்டிங் ஆடுவாங்க நானுமே எதிர்பார்க்கல. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மேட்ச் ஆயிருக்கு and people are reacting. அதாவது என்ன அவங்க பண்ணிருக்கலாம் பெட்டரானு எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் ஒழிய people are overreacting after one game.
ஒரு மேட்ச் தான் ஏன் தோத்துருக்காங்க, இன்னும் 13 மேட்ச் இருக்கு. நம்ம இப்ப வரோம் அப்படின்னா, இப்ப நம்ம எபிசோட் ரெக்கார்ட் பண்றோம், விக்கியா ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க, மீனி 13 மேட்ச் இருக்கு. ஓகே, ஐ வில் கம் அண்ட் டு எ ரிவ்யூ வித் யுவர் பிளாஸ்ட் விக்னேஷ் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட். வீடியோ க்ளோஸ் பண்ண முடியுமா? தி வியூஸ் ஆர் வாட்சிங். நமக்கு தெரிஞ்சதை ஓகே, இவங்கள முன்னாடி கரெக்ட். இறக்கிக்கலாம், இவங்கள ஆடி இருக்கலாம் அப்படின்னு நம்ம இதை சொன்னமே ஒழிய, இல்லைன்னா ஒரு 7 மேட்ச் ஆயிருக்கு, 6 தோத்துட்டாங்கன்னா பேசலாம், என்ன இப்படி ஆயிடுச்சு இந்த சீசன். 13 மேட்ச் இருக்குப்பா. தே வில் கம் பேக். They didn't look such a bad team on paper. Nothing worked out for them. They will come back. இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா, கிளியரா சொல்லிட்டேன், இங்க வந்து ஒரே ஒரு ஃபேஸ் தான் பொறுமையா ஆடணும். தட் இஸ் 7 to 10. when you set up the tempo in the power play and then you play slightly in the second fiddle in 7 to 10, 11th ஓவர்ல இருந்து எக்க ஆரம்பிக்கணும் நீங்க. சோ அந்த இங்க எப்படின்னா, அந்த 11 to 16 எப்படி மொமெண்டம் 6 ஓவர் ஃபேஸ், இங்க தேர்ட் ஃபேஸ் 6 ஓவர், டெத் ஓவர்ஸ் 4 ஓவர்ல 55 மினிமம் வந்துரும். அந்த 11 to 16ல எப்படி செட் பண்ணி கடைசி 4 ஓவர்ல கொடுக்குறீங்க. ஸோ the win factor, which team scores more runs than the other overs, number 11 to 16. ரெண்டாவது வந்து ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. ஸ்பின்னர்ஸ் பெருசா இங்க விக்கெட் எடுக்க மாட்டாங்க. சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 16.50, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 24.20. பட் ஸ்பின்னர்ஸ் ஆர் த ஒன் அந்த 7 to 10ல கடுபட் பண்றது மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு ஃபேக்டரும் இதுதான் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த 11 to 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங்கு, இப்போ நம்பர் 5லேருந்து வரேன். இங்கே வந்துட்டு கேகேஆரில் வந்து ரிங்கு சிங்கு, ரமன்தீப் சிங்கு, சுனில் நரேன், இவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கு பேட்டிங்கு. ஓகே, இவ்வளோதான் இருக்கு. அனுகுல் ராய் இருந்தால் அனுகுல் ராய் கேன் பேட். அவங்க டாப் 4 விட்டிங்கன்னா, தே டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் இன் த டாப் 3 அண்ட் தென் இட் ஆல் லுக்டு வெல். இவ்வளோதான் இவங்களோட பேட்டிங்கு. சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வேர் தே ஷோட் ஆஃப்டர் சச் அ பிக் அண்ட் ஹியூஜ் கொலாப்ஸ், they still got to 200. the batting depth what they have got. நிதிஷ் ரெட்டி இந்த பின்னாடி தான் வர போறாரு, கிளாசன் மேல வர போறாரு. சோ அந்த நீங்க நம்பர் 4 5ல இருந்து கிளாசனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நிதிஷ் ரெட்டி, அனிகித் வர்மா, சலில் அரோரா, கார்ஸ் கேன் ஆல்சோ பேட்டுங்கும் போது definitely they bat deep. and the 11 to 16 dent, if even though they lose a few early wickets, this team can doன்றது என்னோட தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு if you see this, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இருக்காரு, ஸ்பின் ஒரு ஃபேக்டர்னா, நீங்க இந்த பக்கம் யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு பாக்குறது ஒரு இதுவே கிடையாது. ஈவன் தோ அன்பார்ச்சுனேட்லி வருண் 6 மேட்ச் சரியா பண்ணல, வருண் சர்டிஃபைட் மேட்ச் வின்ன்றதுனால அந்த எட்ஜ் வந்துட்டு டெஃபினட்டா கேகேஆருக்கு இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இங்க வந்து அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்லாம் எதுவும் கிடையாது. எல்லா ஸ்பின்னரும் இங்க வருவாங்க, முறுக்கு புழியிற ஸ்பின்னரு, எல்லா ஸ்பின்னரும் will come into the picture in Eden. okay, the kind of the pitch here. ஸோ ஒரு எட்ஜ் இவங்களுக்கு இருக்கு, ஒரு எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது கேகேஆர் ஈவன் தோ தே ஆர் பிளேயிங் அட் ஹோம், சன்ரைசர்ஸ் will have a slightest of all edges, that is 51-49 அப்படின்னு நான் நினைக்கிறேன். விக்கி, யூ ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். whom are you going to give the edge on? எட்ஜ் தான் எனக்கு எனக்கு இந்த கேமுமே வந்து எட்ஜ் கொடுக்கறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகுது. பிகாஸ் கேகேஆர் வந்து ஐ கேனாட் ரூல் அவுட் கேகேஆர் சேயிங் தட் இவங்க வந்து பெருசா ஒரு காம்பினேஷன் வைஸ் பெருசான டீம் மாதிரி தெரியலன்னு ரூல் அவுட் பண்ணுவேன். பிகாஸ் playing in Eden Garden, they know how to play. They know what are the pockets. எந்த பாக்கெட்ஸை வின் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். யாருக்கு யாரு மேட்ச் அப், எங்க எந்த எண்ட்ல யாரு போடுவாங்கன்னு அந்த அவ்வளோ டீடைலிங் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால they are not going to be a very easy team to beat. But I am also inclining towards the same percentage of edge I am going to give. I am going to just copy P-Dog this time. So 51-49 தான் நானுமே நினைக்கிறேன். இட் இஸ் கோயிங் டு பி வெரி க்ளோஸ் கேம். ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு கேம்ல ஒன் ஆஃப் த கேம்ஸ் இது நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரெண்டு பேருமே தோத்துருக்காங்க. both of them want to make a mark in this edition. So அதனால ஃபர்ஸ்ட் கேம் இந்த எடிஷன்ல வின் பண்ண போறோம் நம்ம நினைச்சு ரெண்டு பேருமே உள்ள வருவாங்க. I think 51-49 is a fair edge நான் ஃபீல் பண்றேன் to SRH because they have been playing well and they have the services of Bryden Cars. இந்த மாதிரி நல்ல bowlers உள்ள வந்தாங்கன்னா definitely they can put a very good fight. Later on Pat Cummins ஜாயின் பண்ணுவாரு, கேப்டனா வந்து டீம் 11 குள்ள வருவாரு. சூப்பரா சொல்லிட்டீங்க P-Dog, எட்ஜெல்லாம் கொடுத்துட்டீங்க. யார் அந்த ரெண்டு கேம் சேஞ்சரா இருக்க போறாங்க? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். நீங்க பயங்கரமா கொடுப்பீங்க ஜெனரலா. யார் இருக்க போறாங்க இந்த கேம்ல? Travis Head is big time due in the pitchல வந்துட்டு உங்களுக்கு always when it's high scoring in the power play. I expect Travis Head to make a dent. He missed out the last game. அங்க நான் திருப்பி சொல்றேன், I'm a very big favorite of Cameron Green. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் bowling போட மாட்டேன்றாருன்ற ஒரு வருத்தம் தான். that package எல்லாம் போச்சு. Still is a able batsman. He will also do well. So it's Cameron Green from Sunrisers Kolkata Knight Riders and Travis Head.
from Sunrisers side. But Vicky, please give me your game changes. நானுமே கேம் கிரீன் தான் யோசிச்சேன். பட் ஆனா அபிஷேக் சர்மாவுக்கும் ஒரு டியூ இருக்கு. நீங்க டிராவிஸ் செட் சொல்றீங்கன்னா நான் அபிஷேக் சர்மா ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச், சாரி எஸ்ஆர்ஹெச்ன்ற பாருங்க, அபிஷேக் சர்மா இல்ல நான் ஆக்சுவலா கேம் கிரீன் வந்து கொல்கட்டாக்கு சொல்ல வந்த போது அபிஷேக் சர்மா அங்க சொல்லிட்டேன். கொல்கட்டா ஐ திங்க் அங்கிரிஷ் ரகுவன்ஷி வந்து குவாலிட்டியா ஆடுறாரு. ஹி இஸ் காட் a 50 in the first game. Looks like a touch player, much more improved player, மெச்சூர்டா தெரியுறாரு. ஸோ அவர் ஃப்ரம் கேகேஆர் அண்ட் அபிஷேக் சர்மா ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். ஸோ இதுதான் என்னோட கேம் சேஞ்சஸா இருக்க போது இந்த கேமுக்கு. இந்த கேம்ல வந்து யாரு வேணா என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ த ஆட்ஸ் ஆர் வெரி வெரி க்ளோஸ். ஸோ அதனால வந்து ஐ குடன்ட் ப்ரிடிக்ட் டூ மச். பீடாக்ஸை நான் அப்படியே இன்க்ளைன் பண்ணிட்டேன். பீடாக் கிட்ட அவர் சொன்னது அப்படியே காப்பி அடிச்சிட்டேன். இந்த கேம் சூப்பரா 2 கேம் சேஞ்சர் சொல்லியாச்சு. பீடாக் டைம் டு கோ இன்டு த ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட். இன்னைக்கு ஒரு சூப்பர் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ராஜா அரவிந்த் 2299 கேட்டிருக்காரு. Pidog, a player like Jacob Duffy is not a youngster necessarily and has been playing the game for over a decade now. I remember him debuting in 2012 Under-19 World Cup. How can his performance drastically improve from what it was during the World Cup T20 in these same conditions? Arguably better grounds than the Chinnaswamy as well. Everyone concluded that his number 1 T20 ranking came only due to the movement available on New Zealand wickets. How did his performance improve this much merely weeks after he joined the RCB camp? What exactly does a coaching system change to extract the best out of a player? It's clear that the talent is there. The same New Zealand management which maximized him outside India couldn't use him properly here, while RCB have found the trick in matter of days. Please share your insights on this. Brilliant question. பிரில்லியண்டா இவரே அதுக்கு ஆன்சர் கொடுத்திருக்காரு. பிரில்லியண்டா சொல்லியிருக்காரு. நானுமே அதை உங்கள்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த மேட்ச் அப்போ ஆர்சிபி மேட்ச் அப்போ சொன்னேன், கிளியர் பிளானிங் கிளாரிட்டி கொடுத்துட்டு உனக்கு 4 ஓவர், முதல் 4 ஓவர் 3 ஓவர் நீ போடுவ, நல்லா போட்டுட்டேன்னா 4வது ஓவரையும் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டு நீ ஹோட்டலுக்கு போயிடு, நாங்க அப்புறமா வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோன்ற மாதிரி கிளியர் பிளானிங் கொடுத்தாங்க. பிடாக், உங்களோட எக்ஸ்பர்டீஸ், இன்சைட்ஸ். நீங்க ஒரு கிரிக்கெட்டர், ஓகே, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் ஆடி இருக்கீங்க. அதாவது ஸ்கில்லு அப்படிங்கிறது உங்களோட டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட்ன்றது ஒரு லெவலுக்கு மேலே சேச்சுரேட் ஆகிடும். இப்போ உங்களோட ஆக்ஷன் ஒரு ஃப்ரண்ட் ஆன் இப்படி இருக்கு, ஒரு ஏர்லி ரிலீஸ் பியூட்டிஃபுல்லாக லோட் பண்ணுறீங்க, டீ பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே டெக்னிக்கலாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. யூ ஹவ் ரீச் த ப்ளூ பிரிண்ட் டாப் லெவல் ஆஃப் யூ that you got to maintain to just get through with your performance. That is applicable to batsman, bowler, leg spinner எல்லாமே. ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு, போலருக்கு இந்த மாதிரி டெக்னிக் இருக்குன்னா ஒர்க் பண்ணி இந்த டெக்னிக்கலை 10 out of 10 கொண்டு வந்த அப்புறம் அதுக்கப்புறம் கேம் அவேர்னஸ், அடாப்டிங் டு கண்டிஷன்ஸ், தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தி அதர் பாயிண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நியூசிலாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்து அவர் Under-19 வேர்ல்ட் கப் 2012 டெபுன்றாரு. அவருக்கு எல்லா கண்டிஷனும் டொமஸ்டிக்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடி தான் வந்திருக்காருங்க போது அவருக்கு என்ன லென்த்து போடணும், எந்த ஃபேஸில் என்ன ஃபீல்டை வைக்கணும், விண்டு எந்த பக்கம் அடிக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஓகே, இப்போ பிரச்சனைன்னு வரும்போது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ இங்கே 11 to 16 வின் ஃபேக்டரு, லக்னோவில் வந்து ஃபஸ்ட்டு 10 ஓவர் வின் ஃபேக்டரு, கவுஹாட்டியில் ஃபஸ்ட்டு 8 ஓவர் வின் ஃபேக்டரு. இப்போ அந்த டிவியில் போடுற மாதிரி போட வேண்டியதானையா, ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸு மொமெண்டம், 7 to 15 வந்துட்டு டிஃபென்சிவ் ஃபேஸு, 17 to 20 கல்ட்டு அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு தட் இஸ் வேர் எப்படி நீங்க அடாப்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு பிளேயரை அடுத்த லெவல் நீங்க எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுவீங்கன்னா இஸ் கேம் அவேர்னஸ், டெசிஷன் மேக்கிங், என்ன எந்த கண்டிஷன்ல அஸ் அ பேட்ஸ்மேன் போலர் நீங்க போகணுன்ற கைடன்ஸ் கோச்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரணும். இல்ல யூ ஷுட் நோ இட் யுவர் செல்ஃப். ஓகே, தட் இஸ் எ ரீசன். ஜேம்ஸ் ஆண்டர்சனை விட ஒரு பிஸ்தா போலராயா ஒன் டே கூட ஒரு பெருசா நிறைய ஆடல. ஏன் ஒரு ஒன் டே கூட நிறைய பெருசா இல்ல, டெஸ்ட் கிரிக்கெட்டர் 42 வயசு வரைக்கும் விட்டு ஆட்டினாரு எல்லாரையும். ஸோ தட் இஸ் வேர் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் ஆல்வேஸ் சே கண்டிஷன்ஸ் கிங் அப்படின்னு. ஸோ இப்போ ஏன் வந்து ஆர்சிபியோட பிளேயிங் லெவலில் ஜேக்கப் டஃபி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ரிஸ்க் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, த கைண்ட் ஆஃப் லென்ஸ் வாட் ஹி போல்ட் இன் த பைலேட்ரல் சீரீஸ் அண்ட் ஆல்சோ இந்த வேர்ல்ட் கப் வாஸ் வெரி பேட்.
நாட் ஓன்லி ஜேக்கப் டஃபி, எந்த நியூசிலாந்து பவுலருமே சரியா போடல, கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணல. Correct. அப்படிங்கும்போது இங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, ஜோஷ் ஹேசல்வுட் சக்சஸ்ஃபுல் ஹியர் bowling this line on a consistent basis. இந்த ஸ்லோயர் ரன் போடுறது, ஒரு ஸ்ட்ரெயிட் யார்க்கர் போடுறது, எதுவுமே பண்ணல. 24 பாலும் ஒரே இடத்துல போட்டுட்டு அவர் போயிட்டாரு. ஸோ தட் இஸ் த இன்டெலிஜென்ஸ் த கோச்சிங் ஸ்டாஃப் பிரிங் இன், டெல்லிங் தட் இன் திஸ் கண்டிஷன்ஸ் யூ ஹேவ் டு சக்சீட், யூ ஹேவ் டு டூ திஸ், which he exactly did. So skill is not the question here. At some point of time, skill is never a question. அந்த ஸ்கில் இல்லைன்னா இந்த லெவல்ல ஆர்சிபி எல்லாம் பிக் பண்ண மாட்டாங்க உங்களை. கார்த்திக் சர்மா ஸ்கில் இல்லைன்னா சிஎஸ்கே பிக் பண்ண மாட்டாங்க. ஸ்கில் இருக்கு. அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும்னா கண்டிஷன்ஸ் எப்படி மாஸ்டர் பண்ணணும், என்ன பண்ணா என்னோட கேமை வித் ஸ்கில் வாட் ஐ காட் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்னு, தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஆர்சிபி ஹஸ் டன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சும்மா முட்டு கொடுக்காதீங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, எனக்கு அடுத்த மேட்ச்ல என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த மேட்ச் பிரில்லியண்டா என்ன லென்த் அவர் போடணுமோ பவர் பிளே அகைன்ஸ்ட் பவர் பேக்ட் பேட்டிங் லைன் இப் இட் டிட் அன்சக்சீடட். ஸோ எல்லா கிரிக்கெட்டருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேலே உங்க ஒரு ஸ்கில் லெவல் ப்ளூ பிரிண்ட் செட்டில் ஆயிடுச்சுன்னா, தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவ் ஆர் யூ கோயிங் டு அடாப்ட். அந்த அடாப்டேஷன் இஸ் கோயிங் டு டேக் யூ டு தி நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரம் பீங் a good cricketer to an extraordinary cricketer. Vicky, please, if you want to add on. இல்ல அதுதான் ஆர்சிபி வந்து ஆஃப் லேட் வந்து எப்படி இருக்காங்கன்னா, தே ஆர் டீம் விச் இஸ் கோயிங் டு ஃபாலோ த ப்ராசஸ். அப்படிதான் எல்லா டீமும் சொல்றாங்க. பட் இவங்க நிஜமாவே ஒரு ஈச் அண்ட் எவ்ரி போலரை பிக் அவுட் பண்ணி அவருக்கு ஒரு பிளானை கொடுத்து, இந்த பிளானை மட்டும் நீ பண்ணா போதும், இந்த ரோலை மட்டும் நீ பண்ணா போதும். ஜிதேஷ் சர்மாவுக்கு 15 பால் தான் வரும். இந்த 15 பால்ல 25 ரன் அடிக்க பார்த்தா போதும். அதாவது 2 6 ஒரு 4 அடிச்சா நீ போதும், 25 ரன் உனக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்ணி 11 பேரும் கேமுக்குள்ள வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க ரோலை மேக்ஸிமைஸ் பண்றாங்கன்னா, 11ல 7 பேர் இல்ல 5 பேர் பண்ணா கூட அந்த டீம் அன்னைக்கு வின் பண்ணிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த பாக்கெட்ஸை வின் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜேக்கப் டஃபி ஃபர்ஸ்ட் கேமே நெயில் பண்ணி காட்டினது தான். அவரோட பெஸ்ட் T20 கேம்னு 7வது ஓவர்ல தினேஷ் கார்த்திக் கிட்ட டக் அவுட்ல சொல்லிட்டு உள்ள போய் ஐஸ் பாத் எடுக்க போயிருக்காரு. So which shows that the clarity in that group and the support staff is making sure that people are following the process and giving them good plans. ஒரு நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரா இன்னொரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் வந்து எப்படி அவரை வந்து டாமினேட் பண்ணலாம், எப்படி அவரை விக்கெட் எடுக்கலாம், எப்படி ரன் கொடுக்காம போலிங் போடலான்றத கிளியர் பிளானு, ஒர்க்கபிள் பிளானை கொடுக்கறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அண்ட் பிளான் கொடுத்தா மட்டும் பத்தாது, அதுக்கான ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை அப்சர்வ் பண்ணி நீங்க போய் டெலிவர் பண்றதுக்கு அதுலயுமே ஜேக்கப் டஃபிக்கு டெஃபினட்டா வந்து அந்த கிரெடிட் கொடுக்கணும். சூப்பரா வந்து டர்ன் அப் பண்ணாரு, ப்ரெஷர்லாம் இருந்தாலும் சூப்பரா டர்ன் அப் பண்ணாரு கேம்ல. பிரில்லியன்ட்லி செட் பிடாக், பிரில்லியண்டா முடிச்சு வச்சிங்க இந்த செக்மெண்ட்டை. அண்ட் ஆல்சோ நம்ம சீசன் ஆஃப் மெமரிஸோட இதை போய் செக் அவுட் பண்ணுங்க. இந்த ப்ரிவியூலையும் ஒழிச்சு வச்சிருப்பாரு. அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை வந்து காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்கெல்லாம் வெயிட் பண்றோம் யார் அந்த லீடர் போர்டில் வந்து மேலே கீழே போறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. 70 கேம்ஸ்க்கு அப்புறம் எங்களை ஜாயின் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பீடாக் கூட டைரக்டா உட்காந்து பேசலாம் நீங்க. பீடாக், இந்த கேமுக்கான க்ளோசிங் தாட்ஸ் என்ன பீடாக்? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஒரு வின் எடுத்தே ஆகணும். நீங்க SRH பக்கம் நம்ம 2 பேருமே சாஞ்சிருக்கோம். எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க? நான் திருப்பி சொல்றேன்னு, எந்த டீமையுமே உங்களுக்கு இந்த வின் ஃபேக்டர் இந்த டிக் பண்ணுவாங்கன்னு சொல்லி இது பண்றோம், பெருசா எட்ஜ் கொடுக்க முடியல. We knew that unfortunately Mumbai will have the upper hand against KKR. Did Mumbai ease out KKR? No. At lunchtime, many people felt, I think KKR has got a chance in it. நான் பிலீவ் பண்ண மும்பை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பட் they ran them until the last over. That was a tremendous show put by them. And Sunrisers, they were under deep trouble, losing 3 wickets. அங்கேருந்து ஒரு 200 அடிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்து இங்க ஐபிஎல்ல இந்த டீம் தேராது. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப ஏன் சார் நீங்க லாஸ்ட் 3 டீம்ஸ் இந்த டீம் தான், யாராவது 3 பேர் கொடுத்து தானே ஆக முடியும். 10 பேர்ல ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா 10 ரேங்க் 1 to 10 கொடுத்துதானே ஆக முடியும். அதனால வேற வழியே இல்லாம அப்படி கொடுத்தோமே ஒழிய, we are not having any grudge or anything against any team to say this team is going to finish on 8, 9 or 10. யாராவது ரேங்க் பண்ணித்தானோ, பிகாஸ் தப்பிச்சு போற கூட்டம் நானோ விக்கியோ கிடையாது. அப்படிங்கும் போது this is going to be another close contest. And if anyone is going to write KKR off, please write off on your own risk. I will never write them off. Again, I have to choose a winner. I feel the team has settled better for SRH, even though they also got a hammering. The team has got gelled better. They need to get that bowling unit, which I feel they will do. Papa enna nadakadhu, they will come back and do a detailed review on which team has get out on the points board and which team unfortunately still will be soul searching for a point with your 100% accurate blast weakness. Until then, thanks a lot and bye bye.